வாழ்வில் ஒருமுறை நாம் தோற்றுவிட்டால் அதற்கு வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நாம் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வெற்றியடைவதற்கான வழியை வகுத்து கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்றாவது நிம்மதியாக தூங்கு என் பிரியமே. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புத நிகழ்வு நாளையே உனக்கு நடக்கப் போகிறது. ஆம் என் பிரியமே, நல்லதொரு புதிய ஒரு துவக்கத்தை, உனக்கான துவக்கத்தை நான் துவக்கப் போகிறேன். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷமாகத்தான் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷம்தான். சூழ்கின்ற நேரமாக, கஷ்டங்கள் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறதே என்று மட்டும் கவலைப்படக்கூடாது என் பிரியமே. இந்த சமயத்தில்தான் உனக்கான பிரம்மாண்ட வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லதொரு நிலைமையை நிச்சயமாக அடைவாய் என்ற நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்றுதான் நானும் உனக்கு வேண்டியதை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் உன்னை தயார்படுத்தி கொண்டும் இருக்கிறேன். ஆம் என் பிரியமே, அப்படி உன்னை தயார்படுத்தும் வேலையில்தான் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எனவே என் பிரியமே, கவலைப்படாமல் இரு. என்னை நோக்கி வா. மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோமே நீ என்று தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று வருத்தமே படக்கூடாது. வருத்தமே படாதே என் பிரியமே. எப்போதுமே நீ எங்கே இருக்கிறாய், உனக்கு என்னென்ன தேவை என்று, நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் உன் வளர்ச்சிக்கான திட்டமை நான் தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்வான இடத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். அந்த திட்டத்தை தான் நான் வகுத்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் சாயப்பா, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உடனே தலை தூக்கி விடுகிறதே. எப்பொழுதும் வாக்குவாதமாக இருந்து கொண்டிருக்கிறதே. என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் கண்டேன் என் பிரியமே. உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களெல்லாம் தீரப்போகிறது. விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது. உன் உடன்பிறப்புகள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு நல்ல விதத்தில் உதவி புரியத்தான் போகிறார்கள். உன்னுடைய வீட்டில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்ய போகிறேன். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. நீ பட்ட துன்பமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கவலைப்படுவதை உடனே நிறுத்திவிடு. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்வமே. நாளை முதல் உனக்கு ராஜயோக நேரம் துவங்கப் போகிறது. உனக்கான யோகங்கள் கைகூடும் நேரமாகவும் இது இருக்கப் போகிறது. ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என் பிரியமே. அற்புதமான அந்த ஒரு நல் மாற்றத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். செல்வங்கள் எல்லாம் வந்து குவியப் போகிறது. மனதார என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன். நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறப்போகிறது. நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறது என் பிரியமே. ஆம் என் குழந்தா, உன்னுடைய கஷ்டங்கள்
எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய சந்தோஷங்கள் மிக தொலைவில் இல்லை. வழித்துணையாக நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை ஏன் என் பிரியமே? நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையிலெல்லாம் நான் துணையாகவே உனக்கு வருவேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே உனக்கு இல்லையே என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் கைவிட்டவே மாட்டேன். கைவிட்டதே இல்லைதானே என் பிரியமே? ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் எதிலையும் நம்பிக்கையோடு இரு. நினைத்ததை உறுதியாக முடிக்க வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணத்தோடு இரு. என் கரங்களை பற்றி கொண்டு மனதை தேற்றிக்கொள். நிச்சயமாக குழப்பங்கள் அனைத்துமே தீரும். கவலையே வேண்டாம். அது தீர ஆரம்பித்திருக்கிறது. அது அனைத்தையும் விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் என் பிரியமே. சில நேரங்களில் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லையே என்பதால் அந்த தருணத்தில் வாழ்வே முடிந்துவிட்டது சாயப்பா என்று எப்பொழுதும் வருந்தக்கூடாது என் பிரியமே. அது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் தான் உன்னை நெருங்கி இருக்கிறது. நான் உன்னை காப்பாற்ற இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். அப்படி இருக்கும் அனைத்து சந்தர்ப்பமும், அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்து கூட பார்க்காத பெரும் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன்னை தேடி நான் வரவழைப்பேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். அது இந்த உலகத்தின் பங்கு என்பது வேடிக்கை பார்ப்பதும் விமர்சிப்பதும் மட்டும்தான். என் அன்பு பிரியமே, நீ செய்ய வேண்டியதை இன்றே செய்துவிடு. தள்ளி போடும் பழக்கத்தை முதலில் விட்டுவிடு என் பிரியமே. எதையுமே செய்ய வேண்டியதை அப்பொழுதே செய்துவிடு. செய்வதற்கு முன்பு 1000 முறை சிந்தனை செய். ஆனால் ஆரம்பித்தவுடன் ஒரு நொடி கூட யோசிக்கவே யோசிக்காதே. எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருக்க கற்றுக்கொள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை தெரிந்து கொள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே சிந்திக்க கற்றுக்கொள். சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் துணை தேவையே படாது. அதே போல துன்பத்தை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் என் தோல்வியே கிடையாது. ஆம் என் பிரியமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பதோடு தான் இருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான் கிடைக்கிறதே என்று கவலைப்படாதே. உனக்கான நல் மாற்றங்கள் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதால் எதையும் தவறாக நினைக்காதே. உனக்கான வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வேலை எப்பொழுதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்பொழுது புரியாது என் பிரியமே. உன் கையில் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது நன்றி சாயிநாதரை, நன்றி சாயிநாதரை என்று ஓடோடி வந்து கோடான கோடி நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நிச்சயமாக அது நாளைய நாளாகத்தான் இருக்கும். நாளைய பொழுதில் நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிக்கப் போகிறேன். உனக்கானதை உன்னிடமே கொடுக்கப் போகிறேன். உலகமே உன்னை வெறுத்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிரியமே. உன்னை விட்டு எப்பொழுதுமே விலக மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் நான் மாட்டேன். ஆம் என் பிரியமே, நீ எதை இழந்தாலும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு. சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே போதும். என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்தாலே போதும். உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் விடிவு காலமாக நானே வந்து உன்னை தேற்றி விடுவேன் என் செல்லமே. கவலைப்படாதே. பணம் பொருள் என
இரண்டுமே வாழ்க்கையின் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்தான். அது குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது. இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எந்த ஒரு தருணத்திலும் எண்ண வேண்டாம். அது மாறும். நேற்றைய நினைவுகள் பயனற்றது என் பிரியமே. நாளைய நினைவுகள் கேள்விக்குறிதான். இன்று மட்டும்தான் நிஜம். ஆகவே நடப்பதை, உனக்கு கிடைத்திருப்பதை ரசித்து வாழ கற்றுக்கொள், அனுபவித்து வாழ கற்றுக்கொள். கஷ்டகாலம் கடந்த காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நோகடித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்களின் ஆட்டத்தை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் எனக்கான வேலையை துவங்கிவிட்டேன். உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. முன்னேறிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, முடிவெடுக்கும் திறமையை முதலில் நீ வளர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக மாறினாலும், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு, உன்னால் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ சுகமாக கழிக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் ஒருவன் இருந்தானா. அவன் கொஞ்சம் வித்தியாசமாக திருடனாகவே இருந்தானா. அதாவது உணவுப் பொருட்களை மட்டுமே அவன் திருடும் வழக்கமாகவே வைத்துக்கிட்டு இருந்தான். மற்றபடி பணம், நகை போன்ற பொருட்களை அவன் எப்போவுமே திருடவே மாட்டானாம். இதுதான் அவனுடைய வழக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு தொழில் தர்மத்தை அவன் கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அந்த திருடன் ஒரு விவசாயி வீட்டிற்கு திருடச் சென்றானாம். அங்கே பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்களும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்ததாம். அதிலிருந்து ஒரு கூடையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் திருடன். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக அந்த விவசாயியிடம் மாட்டிக்கொண்டானா. திருடனை அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தாராம் அந்த விவசாயி. மறுநாள் காலை விடிந்தது. ஊர் மக்கள் எல்லாருமே கூடி அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க தயாரானாங்க. ஊர் பெரியவர் இது குறித்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சாராம். திருடியது உறுதியானது. திருடன் அந்த கூடையை திருடினான் அப்படிங்கிறது நிரூபிக்கவும் பட்டுவிட்டது. அந்த பெரியவர் திருடனிடம் கூடையில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். திருடன் தெரியாது என்று பதிலளித்தானாம். கூடை திறந்து பார்க்கப்பட்ட போது அதில் 10 கிலோ அளவில் தக்காளி பழங்கள் இருந்துச்சான். அந்த திருடனிடம் பெரியவர், உனக்கு 3 தண்டனைகளை நான் சொல்கிறேன், அதில் உனக்கு எது விருப்பமோ அதை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 1, 1000 ரூபாய் அபதாரம் செலுத்துவது. 2வது 100 சாட்டை அடியை வாங்குவது. 3வது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கூடையில் இருக்கும் தக்காளி பழங்கள் அனைத்தையும் நீயே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். இதுதான் 3 தண்டனை. இந்த 3 தண்டனையும் எது நீ ஏற்படுத்திக்க முடியுமோ, எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நீயே ஏற்றுக்கொள்ளலாம், நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த பெரியவர் திருடனிடம் சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்துட்டு அந்த திருடனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டாராம், நீ இந்த 3ல் எதை தேர்வு செய்கிறாய் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த திருடன் தக்காளி பழங்களை நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அதன்படி கூடையில் இருந்த தக்காளிகளை உற்சாகமாக சாப்பிட ஆரம்பிச்சானா அந்த திருடன். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்டான்.
1 கிலோ சாப்பிடும் போது சந்தோஷமாகவே சாப்பிட்டான். 2 கிலோ அளவு சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் சாப்பிட்டான். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்ட பிறகு அவனால் அதற்கு மேல் சாப்பிட முடியவே இல்லை. அதற்கு மேல் என்னால் சாப்பிட முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஊர் மக்களிடம் கேட்டானாம் அந்த திருடன். என்னால் இது எல்லாத்தையுமே சாப்பிட முடியல, எனக்கு வயிறு ரொம்பவே நிரம்பி விட்டது, எனவே 100 சாட்டை அடிகளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூறினானா அந்த திருடன். அவன் சொன்னது போலவே அந்த ஊர் மக்கள், பெரியவர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு, அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதன்படி சாட்டை அடிகள் வழங்கப்பட்டன. சாட்டையால் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். 30க்கும் மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கினான். 10 அடி அடித்தோன்னே கொஞ்சமாக தாங்கிக்கிட்டான். 20 அடி அஞ்சோன்னே கொஞ்சம் அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே 30 அடிக்கு மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கி கொண்டிரும் பொழுது அதற்கு மேல் அவனால் அடி தாங்கவே முடியவில்லை. எனவே என்னால் வலியை பொறுத்துக்கவே முடியலை, நான் 1000 ரூபாய் அபதாரமே செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த தொகையையும் கொடுத்தானாம் அந்த திருடன். அந்த திருடன் முன்னையே நல்லா சிந்திச்சு யோசிச்சு சரியான முடிவு எடுத்திருந்தானா. அதிக துன்பங்களை, அதாவது முடியாத அளவுக்கு அந்த தக்காளி பழங்களை சாப்பிட்ருக்க வேண்டியதில்லை. அதுவும் அதுக்கப்புறமும் அவனால் சரியான முடிவை எடுத்து நான் 1000 ரூபாயே செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சாட்டை அடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் அதிக துன்பத்தை அவன் வாயால் அனுபவித்தான். கடைசியாக 1000 ரூபாய் அபதாரம் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை முன்பாவே யோசித்து சரியான முடிவை சரியான நேரத்தில் அவன் எடுத்திருந்தானா இப்படி அதிகப்படியான துன்பங்களை அவன் அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாமும் அப்படித்தான் சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி நம்ம எடுக்கலைன்னா வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையாகிவிடும். நம்மால் செய்ய முடியக்கூடிய வகைகளையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும். நம்மால் அதை செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலையில் நம்மால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கான திறமையை முதலில் வளர்த்து கொள்வது ரொம்பவே முக்கியம். அப்படி சரியான நேரத்தில், சரியான தருணத்தில், சரியான நொடியில் நாம் எடுக்கும் முடிவு எப்பொழுதுமே நமக்கு நல்ல முடிவாகவே இருக்கும். ஒன்றை கூறவா என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது. உன்னை சுற்றி அழகான வண்ணமயமான மலர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எதையெதையோ நினைத்து கொண்டு என்ன செய்வது, ஏது செய்வது என்று நீயே தவறாக குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் மலர்களில் உள்ள ஒவ்வொரு இதழ்களாக இழந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? நான் தான் உனக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் வரப்போகிறது. வரும் நேரத்தில் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் உன்னை சேரும் பொழுது நீ அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் முடியும் என்று நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன்.
தைரியமாக இரு, மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்குத் தருவேன், நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நீ எதை செய்தாலும் 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு பின் அதை செய்ய துவங்கு. எதை செய்தாலும் உன் அப்பாவிடம் அதை சொல்லிவிட்டு பின் செய்ய துவங்கு என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் யோசிக்காமல் அனைத்தையும் செய்துவிட்டு பின் சாயிநாதரே, நான் தவறு இழைத்து விட்டேன், யோசிக்காமல் நிகழ்வுகளை நடத்திவிட்டேன், நான் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் நன்மை தானாகவே உன்னை வந்து சேரும். தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாமல், என்னுடைய வெற்றி கொஞ்சமேது தள்ளி போயிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டே இரு. இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ, இனிவரும் காலம் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமோ நிகழாதோ என்று எதையும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காமல், நினைத்து கொண்டிருக்காமல், அனைத்தும் வெற்றிமரகமாக இருக்கும், வெற்றியை நோக்கியே செல்லும் என்று நினைத்து முழு மனதோடு நம் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும், பல பல உறவுகளையும், பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம்,
நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும்.